திருவள்ளூர் அருகே புதிதாக அறிவித்துள்ள வாடகை நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி பெட்ரோல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு புதுநகரில் பாரத் பெட்ரோலியம் முனையம் இயங்கி வருகிறது. வளைகுடா நாடுகளிலிருந்து கப்பல்கள் மூலம் கொண்டு வரப்படும் பெட்ரோலிய பொருட்கள் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்டு பாரத் பெட்ரோலிய முனையத்தில் தரம் பிரிக்கப்பட்டு டேங்கர் லாரிகள் மூலம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இங்கு சுமார் 150 லாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அண்மையில் பாரத் பெட்ரோலிய நிர்வாகம் டேங்கர் லாரிகளுக்கான புதிய ஒப்பந்த புள்ளி கோரியிருப்பதாகவும், இதில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் போடப்பட்ட வாடகை ஒப்பந்த தொகையை விட 15% வாடகை குறைத்து நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து டேங்கர் லாரி உரிமையாளர்கள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து பாரத பெட்ரோலிய நிர்வாகம் லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புதிதாக அறிவித்துள்ள வாடகை நடைமுறையை ரத்து செய்து உரிய வாடகை வழங்க வேண்டும் எனவும், மற்ற எண்ணெய் நிறுவனங்களில் உள்ள டேங்கர் லாரிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் எனவும் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டேங்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டம் நீடித்தால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. குறைந்த வாடகையில் வாகனத்தை எப்படி இயக்குவது, அதை கண்டித்து நடைபெறுகின்ற போராட்டத்தை இந்த பாரத் நிறுவனத்தின் அதிகாரிகள் அலட்சியமாக நினைக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று. ஆனால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை குறைந்தது இன்று ஒரு நாள் பார்ப்போம். நாளை தினம் பேச்சுவார்த்தை அழைப்பாளர் என்று பார்ப்போம். பேச்சுவார்த்தை அழைக்க தவறினால் திங்கட்கிழமை முதல் அனைத்து பெட்ரோல் நிறுவனங்களும் வேலையில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக சென்னையில் உள்ள இந்த இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த காமராஜ் போர்ட்டில் ஓடுகின்ற டேங்கர் லாரிகள் அத்தனை வாங்க நிறுத்தப்படும். 10க்கு சென்னை ஆசனூர் உளுந்துப்பட பக்கத்து ஆசனூர், அந்த ஆசனூர் அடி போடுகிற வாகனம் அனைத்து நிறுத்தப்படும். ஆனால் குறிப்பாக பிபிசி கரூர் அத்தனை நிறுவனத்தில் ஓடுகின்ற அத்தனை டேங்கர் லாரிகளும் ஓட்டுநர் நடத்தின அத்தனை பேரும் கலந்து வேலை ஈடுபடும். ஆனால் குறிப்பாக விமானத்தில் செல்லக்கூடிய பெட்ரோல் தடைப்படும். இதனால் பெரிய பிரச்சனையை பாரத் பெட்ரோல் நிறுவனங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தெரிந்த அதிகாரிகளை நியமனம் செய்ய வேண்டும். 3 நிறுவனங்களிலும் ஓட்டுநர், நடத்துனர்களிடம் தொடர்பு கொள்ளும் அதிகாரிகள் கூட தமிழ் தெரிவதில்லை. அனைத்து அதிகாரிகளும் கிட்டத்தட்ட அனைத்து ஆயில் நிறுவனங்களிலும் ஆப்ரேஷனில் இருக்கிறவங்களே 70-80% வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள். அதனையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களாலும் அவர்களுடன் தொடர்பு கொள்ள இயலவில்லை. நடத்துனர்களாலும் அவர்களுடன் உரையாட முடியவில்லை. இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் இதனால் இயக்கம் மிகவும் பாதிக்கப்படும்.